ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிள்ளைங்க மனசுல ஒன்னா இருக்க போறோங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இது இப்படியே வளர விட்டா பின்னால அவங்க மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்னாலையும் என்னை எப்பவும் மாத்திக்க முடியாது. இதை எப்படியாவது பசங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களும் என் மனசை புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும். ஐயோ, மதிய எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். கௌதம் தான் அடம் பிடிப்பான். அவனுக்கு தான் முதல்ல எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். இந்த மதி பால் எடுத்துக்கோ. கௌதம் எங்க காணும்? அவன் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாமா. சரி, நீ குடிச்சிட்டு படு. அம்மா வந்துடுறேன். எதுக்குமா அவனை கேக்குற? ஒன்னும் இல்லடா, நீ குடிச்சிட்டு படு. கௌதம், கௌதம், கௌதம். அப்பா, நானும் நீ வருவன்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அது உனக்கும் தெரியும் தானே. என் வயசு பசங்க எல்லாரும் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. நானும் உங்களை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கலனா கூட இதுதான் நீங்கன்னு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு நாள் வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதனால எப்படி நீங்க வந்துருவீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த புல்லட்ல போலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஆனா அம்மா நீங்க வரமாட்டீங்க, சாமி கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா. நானும் சாமி கிட்ட வந்து உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா எனக்கு அப்பா வேணும்ல. எனக்கு வாசு அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவர் என் பக்கத்துல இருக்கிறப்ப நீ இருக்கிற மாதிரி இருக்கு.